ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செட் 6 வரையும் பார்த்தோம். இப்போ வந்து செட் 7, ஓகேங்களா? செட் 7உடைய கொஸ்டின் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாதுனா பயனற்ற செயல். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல் ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து தடையின்றி மிகுதியாய். எப்படி வந்து நம்ம அந்த வந்து வெள்ளம் நீரானது வந்து அணையிலிருந்து மடையை திறக்கும் போது எப்படி வந்து ஃப்ளோவாக வருதோ, எந்த ஒரு இது இல்லாமல் ஃப்ளோவாக வருதோ, அந்த கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. இந்த மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாய். இதுதான் கரெக்டான கொஸ்டின், கரெக்டான ஆன்சர். மூன்றாவது கொஸ்டின், தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இதுதான் கொஸ்டின். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆள் இந்த பெயர் சொல் வந்து ஆள் ஆரம்பிக்கும், பயனிலை வந்து பட்டதில் வந்து முடியும். அப்படின்னு நம்ம செயற்பாட்டு வினைன்னு சொன்னோம், ஓகேங்களா? கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினை. சரி, இதை வந்து செய்வினை வாக்கியம்னு எப்படி இருக்கும்னா, கவிதா உரை படித்தாள், ஓகேங்களா? கவிதா வந்து உரை படித்தாள் எப்படின்னு வரும். அது நாலாவது, பாண்டியர்களுடைய கப்பற்படை தளம் வந்து கொற்கை. கரெக்டு தான், ஓகேங்களா? தொண்டி முசிறியும் வராது, கன்ஃபார்மாக தொண்டி முசிறியும் வராது. ஏன் வந்து தொண்டி முசிறி வராதுன்னா, இது வந்து சேரர்களுடைய இது, ஓகேங்களா? சேரர்களுடைய துறைமுகம் வந்து தொண்டி முசிறியாக காணப்படும். தூத்துக்குடி வந்து கப்பற்படை தளமாக வராது. கொற்கை தான் கரெக்டான ஆன்சர். 5, தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல், ஃபர்ஸ்ட் தன்மணல் வந்து என்ன வகையான இலக்கண குறிப்புனா, இது வந்து பண்பு தொகை. ஏன்னா தன்மை பிளஸ் மணல்னு சொல்லி வரும், தன்மை பிளஸ் மணல். மை விகுதி வந்து மறைந்து வந்திருக்கு. மை விகுதி என்பது பண்பு தொகையினுடைய உருவாக இருக்கு, அதனால் பண்பு தொகை தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? இணைத்தொகை மற்ற எதுவுமே வராது. 6வது கொஸ்டின், பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இடுகுறி பொதுப்பெயர் காரண பொதுப்பெயர் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இடுகுறி பொதுப்பெயர்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு இதுக்கு பேர் வைப்பாங்க. காரணமே இல்லாமல் காரணம் இல்லாமல் வைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் இடுகுறி பொதுப்பெயர்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே 2 பேர் இருக்குது, பொதுப்பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது. அப்போ நம்ம கொடுத்துக்கிட்ட அளவில் பொறுத்துகையில் வந்து இடுகுறி பொதுப்பெயர்னா காடு தான் வரும், ஓகேங்களா? இடுகுறி சிறப்பு பெயர்னா பனைன்னு வரும். 3, 4. காரண பொது பேரில் வந்து பறவை, காரண சிறப்பு பேரில் வந்து மரங்கொத்தி, ஓகேங்களா? 6வது வந்து சி தான் ஆன்சர். 7வது கொஸ்டின், பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரத எங்கள் தேசம், இதில் பண்பு பெயர் இருக்குன்னா இல்லை. தமிழ் இலக்கிய வளமுடையது, இதுலேயும் இல்லை. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், இதுலேயும் இல்லை. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, இதில் பண்பு பெயர் இருக்கு. எது பண்பு பெயர்னு, அந்த அன்பு என்பது பண்பு பெயராக காணப்படும், சரிங்களா? 8வது, சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. நமக்கு கடந்த செட்டில் சொன்ன மாதிரி தான். ஆப்ஷன் நல்லா படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி கொஸ்டினை வந்து போட்டுடலாம். கண்டிப்பாக வந்து இதில் படிக்கும் போது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தெரியும். இது கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது, ஓகேங்களா? 9வது கொஸ்டின், சென்றானுடைய வேர்ச்சொல் வந்து என்னதுன்னா செல். 10வது கொஸ்டின், இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து இகழ், மற்ற எதுவுமே வராது. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து மீனா மேலேன்னு அர்த்தம், ஓகேங்களா? மீனா மேலே. 12வது கொஸ்டின், நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. நானா நாவுதான் அர்த்தம், ஓகேங்களா? நானா நாவு. தானா கொடு, தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து கொடுன்னு வரும், ஓகேங்களா? ஊனா உன், சரிங்களா? ஊனா உண்ணுன்னு வரும்.
அடுத்து 13வது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அறைக்கு வந்து என்னதுன்னா பாதி, நம்ம சொல்லுவோம்ல 1 பாதி முக்கால் கால்னு சொல்லுவோம்னா இந்த அறைக்கு பாதி, இந்த அதுக்கு நேரம் என்ன இருக்கோ இதுக்கு அறைதல். சரிங்களா, இந்த அறைக்கு வந்து அறைதல். ஓகேங்களா, மற்ற எதுவுமே வராது. 14வது அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்லி கேட்டிருக்காங்க. மகர சங்கராந்தி இது வரும், இது அறுவடை திருநாளுக்கு. ஏன்னா இது வட மாநிலங்களை வந்து மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க, குறிப்பாக எங்கன்னா யூபி, மகாராஷ்டிரா, சரிங்களா, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து என்னன்னா மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இந்த லோரியுமே சொல்லுவாங்க. சரிங்களா, லோரி பஞ்சாப்லலாம் லோரி தான் சொல்லுவாங்க. போகி வந்து அறுவடை திருநாளுக்கு இது போகி வந்து அறுவடை திருநாளுக்கும் போகிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா, உத்தராயன் வந்து குஜராத்தில் சொல்லுவாங்க அறுவடை திருநாளுக்கு, குஜராத்தில் வந்து உத்தராயன் சொல்லுவாங்க. அப்போ போகி என்பது அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அவங்க அதான் பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்காங்க. 14வதுக்கு சி. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி போடுங்க, அப்போ நம்ம கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் அறுவடை திருநாள்னு சொல்லிட்டு தப்பாக வந்து போட்டுறாதீங்க. 15 பொருந்தா கரெக்டாக படிக்கணும். பொருந்தா வினை மரபை கண்டறிக. ஓகேங்களா, இதில் வந்து பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. அம்பு எய்தார் கரெக்டுனா கரெக்டு தான். அம்பு வந்து எய்தார்னு தான் வரும். ஆடை நெய்தார்னு தான் வரும். முறுக்கு உண்டார் வராது, முறுக்கு தின்றார்னு வரும். முறுக்கு தின்றார், இதுதான் கரெக்டான வார்த்தை. தண்ணீர் குடித்தார். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா என்னன்னா பால் பருகினார், பால் பருகு அப்படின்னு வரும். சோறு தான் உண்டார்னு வரும், சோறு உண்டார். அடுத்து 16வது கொஸ்டின் எதிர் சொல். நல்லா கேளுங்க, எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. மேதைனா பேதை, மேதைனா அறிவாளி, பேதைனா முட்டாள்னு சொல்லுவாங்க. மற்ற எதுவுமே வராது. 17வது புனையினும் புல்லனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல் கேட்டிருக்காங்க. புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதில் வந்து புல்லுனா ஃபர்ஸ்ட் என்ன? புனையினும் புல்லனும் நட்பு. புல் என்பதற்கு புல்லுனா ஃபர்ஸ்ட் என்னன்னா கீழே அல்லது தாழ்வான அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கு எதிர் சொல் வந்து மேலான. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 18 புத்துயிரூற்றி பிரித்தெழுதுகான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புத்துயிரூட்டி எப்படி பிரிக்கிறாங்கன்னா புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி இப்படி பிரிக்கிறாங்க. இதான் கரெக்ட். ஓகேங்களா, 18க்கு வந்து டி தான் ஆன்சர். புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி, இதான் வந்து புத்துயிரூட்டி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, 19 வந்து சரியான மரபு தொடர் பொருள் கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஸ்கூல் புக்கில் ஒரு 5 ஒரு 10 இது மரபு தொடர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். மேக்சிமம் வந்து ஜென்ரல் தமிழை பொறுத்துக்கிட்ட அளவில் ஒரு 100 கொஸ்டினில் வந்து ஒரு 95 to 96 கொஸ்டின் வந்து ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு 6 to 12 தமிழில் ஃபுல்லாமே கவர் ஆகிரும். அதர் ஒரு 4 கொஸ்டின் வந்து என்ன ஆகும்னா 11th எத்திக்ஸ் புக்கில் வந்து ஒரு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 11th எத்திக்ஸ் ஆர் 12th எத்திக்ஸ் தமிழில் வந்து வர சான்சஸ் இருக்குது. எண்ணி துணிய கர்மம். இதில் கர்மம் என்பதன் பொருள்னா கர்மம்னா செயல். இதான் நீங்கள் ஸ்கூல் புக் திருக்குறளில் நீங்கள் அடிக்கடி ரீட் பண்ணும்போது ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து போடலாம். 21வது சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை 4. யாரெல்லாம்? திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அடுத்து 22வது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி. திருமுனைப்பாடி நாடு வந்து திருவாமூர். கரெக்ட்னா கரெக்டு தான். இது திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். கரெக்டு தான். திருஞான சம்பந்தர் தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அப்பர்ன்னு இருப்பார். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அப்பர் தான். அதுக்கடுத்து ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவரும் யாருன்னா திருநாவுக்கரசர் தான். அனைத்துமே சரிதான். 23வது பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் வந்து பாஞ்சாலி சபதம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓல்டு தமிழ் புக்கில் வந்து பாஞ்சாலி சபதம் பற்றியான ஒரு பாடம் இருக்குது, பார்த்துக்குங்க. பாஞ்சாலி சபதமும் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். 24வது வந்து
அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர். 25 வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பாஞ்சாலி சபதம். ஆமா, இது வந்து ஒரு என்ன சொல்ல, பாஞ்சாலி சபதம் என்பது ஒரு வடமொழி இலக்கியம் தான். அதை வந்து தமிழ்ல வந்து தமிழ் மொழியில வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. யார் மொழிபெயர்த்திருப்பாருன்னா பாரதியார், தமிழ் மொழியில. ஓகேங்களா. ஆனா இது பாஞ்சாலி சபதத்துக்கு வந்து வடமொழி நூல் என்னதுன்னா பாரதம். அதை எழுதினது யாருன்னா வியாசர். 26 காவடி சிந்தின் தந்தை வந்து அண்ணாமலையார். 11th புக்ல இருக்கு இந்த பாட்டே ஒன்று இருக்கு. ஓகேங்களா. அடுத்து 27 குறுந்தொகையின் அடிவரை வந்து 4-8. ஓகேங்களா. குறுந்தொகையின் அடிவரை 4-8. 13-31 என்னதுன்னா அகநானூறு. 9-12 வந்து என்னதுன்னா நற்றிணை. 28 தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாருக்கும் இளங்கோவடிகளும் ஒரு தொடர்பு உண்டு. இவர் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பாரு. இவர் வந்து மணிமேகலை எழுதியிருப்பாரு. அடுத்து 29வது பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொருத்தமான இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இந்த 4 எது பொருத்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வெறுக்கைனா நெய்பவரா கிடையாது. வெறுக்கைனா பலாப்பழம் சொல்லுவாங்க. ஓசுனர்னா செல்வம்னா இது கிடையாது. ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் தான் ஓசுனர். பாசவர் வெற்றிலை விற்பவர்னா கரெக்ட். பாசவர் வந்து வெற்றிலை விற்பவர். இது எப்படியும் ஷார்ட்கட்னா, நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம்னா நம்ம வெற்றியை கொண்டாடுவோம். பாஸ் ஆகிட்டோம்னா வெற்றி தான் நம்மளுக்கு. ஓகேங்களா. அதான் பாசவர்னா வெற்றிலை விற்பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காருகர்னா எண்ணெய் விற்பவர்னா தப்பு. காருகர்னா நெய்பவர்னு அர்த்தம். இது எல்லாமே அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வணிகம் மேற்கொள்வது பற்றியான அந்த இலக்கிய பாடலில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அறிஞர் பொருள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதுதான். 30 பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம புக்கில் அடிக்கடி பார்க்கறது தான். 31 கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாத கேட்டிருக்காங்க. நற்றினை இது வந்து 8 தொகை நூல். பரிபாடும் 8 தொகை நூல். கலித்தொகை 8 தொகை நூல். 10 பாட்டு இதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்போ அதில் 31க்கு வந்து பொருத்தமில்லாத வந்து 10 பாட்டு தான். மித்த 3மே 8 தொகை நூல். 32 கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நார்சில. இந்த கோர்ஸ் வந்து எந்த இதுல காணப்படுது? நாலடியார்ல. 33 பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி 400. ஆமா, பழமொழி 400ல வரக்கூடிய லைன் இது. இதுல இந்த புகவா என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. புகவான உணவு. பாரியினுடைய மடமகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உணவு கட்டு வந்தவங்களுக்கு உணவு வழங்கியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த பாட்டில் வரும். அந்த புகவா என்பது உணவு. அடுத்து 34 நம்ம கடந்த செட்ல வந்து ஆப்ஷன்ல பார்த்தோம். முதுமொழி காஞ்சிக்கு என்ன பெயர் சொல்லி அழைப்பாங்க? அறவுரை கோவைன்னு சொல்லி அழைப்பாங்க. 35 பொம்மல் என்பதன் பொருள் வந்து சோறு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சரிங்களா. நம்ம 10th புக்கில் தமிழ் புக்கில் காணப்படக்கூடியது. முல்லைப்பாட்டில் இருந்து வரும். ஓகேங்களா. நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு. பொம்மல் வந்து சோறு. இரடி பொம்மல்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் வந்து எப்படி வரும்னா இரடி பொம்மல் வரும். இரடி பொம்மல்னா திணைச்சோறுன்னு அர்த்தம். இரடி பொம்மல் பெருவீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 36 திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருக்குறளில் வந்து 9th புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்கும். அது திருக்குறள்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நிறையா கொடுத்துருப்பாங்க. எப்போ பதிப்பிச்சிருப்பாங்க, எந்த வருஷம், அதில் என்னென்ன, எந்த எழுத்துல முடிஞ்சு எந்த எழுத்துல தொடங்குது, அதில் சிறப்பு என்ன, 7 என்பதன் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துருப்போம். அது இந்த பாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தமான மலரே என்ற இறைவரின் திருவடிகளை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகள் யாருன்னா வள்ளலார். அடுத்து 38
காலை மாலை மாலை உலாவி நிதம், இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம 6th or 7th புக்கில் இருக்கும். இது வேற கவிமணி. ஓகேங்களா, நம்ம பார்த்துருப்போம். குளித்து விட்டு உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அவர் வந்து அந்த உடல் சுகத்தை பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியிருப்பாப்புல. அப்போ அது 2 நாள் இருக்கு. அதுக்கடுத்து பிக்கு பாருங்க, மீதுன் விரும்பியல் யாருன்னா ஔவையார். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு. அதுக்கடுத்து திறம்பட மெய்யானவும் சேரவும் மாட்டார் யாருன்னா திருமூலர். மருந்தனை வேண்டாமும் யாக்கைக்கு அற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் ஆரம்பிக்குது வந்து திருவள்ளுவர். இப்போ 4, 1, 2, 3. ஓகேங்களா. 39 ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் வந்து அரிக்கமேடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 40வது ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். ஏன்னா இந்த நாயக்கர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாளையம் அந்த பாளையக்காரர்கள் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. குறிப்பாக சொல்லணும் விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா. அவருடைய அமைச்சர் யார் இருப்பாங்க, அவருடைய அரியநாதன் சொல்லிட்டு அமைச்சர். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாளையங்கள் வந்து கொண்டு வருவாங்க. மொத்தம் 72 பாளையங்கள் காணப்படும் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஹிஸ்டரியில். அதான் நாயக்கர் தான் இந்த மாதிரி பாளையங்கள்னு சொல்லக்கூடிய சேர்த்து வழங்கிய மன்னர்கள் அவங்க தான். ஓகேங்களா. அடுத்த 41 வந்து காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பெரிய காமராஜருடைய அந்த பாடத்தில் காணப்படுது. காமராஜர் லிட்டனோல் பாடத்தில் காணப்படுது. 42 வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்த்தம் மேற்கொண்டார்னா வரி வடிவம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த இந்த மாதிரி காணப்படும். எங்களை இந்த மாதிரி வரி வடிவத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுத்து சீர்த்தம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. எகர ஒகர வரிசையை வந்து அவர் வந்து எகர ஒகர வரிசையை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுத்து சீர்த்தம் பண்ணியிருப்பார். துரைமாணிக்கம் என்பது இவரது பெயராகும். துரைமாணிக்கம்னா யாருன்னா பாவலர் பெருஞ்சித்தனார். ஓகேங்களா. அடுத்து 44வது கொஸ்டின் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரில பட்டர். இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓல்டு தமிழ்லையும் இருக்கு, நியூ தமிழ்லையும் இருக்கு. 45 சமண மதத்தில் சில சிற்பங்கள் வந்து அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக காண கிடைக்கின்றன. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th புக்கில் சிற்ப கலைகள் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இந்த இது இருக்குது. குறிப்பாக வந்து புக் பேக் கொஸ்டின் புக்குக்குள்ளே இருந்து இது கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டண்டான ஒன்று. 46 இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கும்ல, ஆசிரியர் குறிப்பு இருக்கும், அதுலேருந்து அதை கேட்டிருக்காங்க. நம்ம இதில் வந்து வெளியிலேருந்து எங்கேயும் கேட்கலாம், உள்ளேருந்து தான் கேட்டிருக்காங்க. உண்மை சுடும் வந்து ஜெயகாந்தன். சரிங்களா. கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து யாருன்னா கல்யாண்ஜி மன்னதாசன் சொல்லி அழைக்கப்படுவாப்புல. பாலைப்புறா வந்து சமுத்திரம். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதான். 6th-லேருந்து 10th-க்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இரவின் அறுவடை வந்து புவியரசு. இது ஒன்று மட்டும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இரவின் அறுவடை மித்த எல்லாமே நூல் வழியில் காணப்படுது. அதுக்கு ஆன்சர் வந்து பி. 47 தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். 48 வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது வந்து செவாலியர் விருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக்கில் இருக்கிறது தான். நம்ம வேற ஒன்றுக்கு என்ன பட்டம்லாம் இருக்குன்னா வாணிதாசனுக்கு தமிழ்நாட்டின் வர்ஸ்வத் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 49 வந்து திராவிட நாட்டின் வானம்பாடு என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். மேத்தா கிடையாது. மேத்தா வந்து கிடையாது. ஓகேங்களா. முடியரசன் தான் கரெக்டான ஆன்சர். குழம்பியர வேணாம். 50 வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னா வே ராமலிங்கனார். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். 51 வந்து பழமொழியில் விடுபட்ட சொற்கள் நிறைவு செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இது கரெக்டான வார்த்தை வந்து வெந்நீர். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இதுதான் கரெக்டான ஆப்டான வேர்டு. 52 கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் படிக்கிறது உங்களுக்கு வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 53வது கொஸ்டின் கடிந்தோரார் செய்தாருக்கு அவை தாம் முடிந்தாலும் பீலை தரும் இணை மூனையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இணை முனைனா என்னதுன்னா 1 2 முதல் சீரும் 2வது சீரிலும் இருக்கக்கூடிய மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்போ கடிந்த, இது ஒன்னாவது சீரு, இது 2வது சீரு, கடிந்த கடிந்தோரார். இதுதான் கரெக்டான ஆன்சர். 54 எதுகையினை கண்டறிக. எதுகை கேட்டிருக்காங்க, கூடுதல் எது எதுகைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறுங்கி மருங்கு. அப்போ சிறுங்கி மருங்கு எடுத்துக்கலாமா? இங்கே கங்கை சிறுங்கு, இங்கே இருக்கு 20 வராது. இங்கே ரா இருக்கு, இங்கே இன்னும் இருக்கு, இதுவும் வராது. திரை ரை இருக்கு, ரா இருக்கு, இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து 55 எவ்வகை வாக்கியம் என அறிகவன்களை கேட்டிருக்காங்க. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஆமா, கரெக்டு தான். தென்னை மரத்துக்கு கிளைகள் கிடையாது, அதனால இது சேதி தொடர். ஓகேங்களா? எதிர்மறை தொடர் வந்து போடுறாங்க, இது வர எதிர்மறை தொடர் வராது. 56 எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏர் சொற்கள் எனப்படும். இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. இந்த மாதிரி கொஸ்டினை வந்து கேள்வி அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 2 டைம் நல்லா படிச்சுட்டு அடுத்து கேள்வி கரெக்டாக வருமா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏர் சொற்கள் எனப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பொருள் விளங்கும் சொல் யாருன்னு சொல்லி கேட்டாங்க, இது வருமா? கண்டிப்பாக வராது. ஏர்ச்சொல் வகைகள்னு சொல்லி கேட்டாங்க, வகைகள் அங்கே எதுவுமே கொடுக்கல. எளிதில் பொருள் விளங்காத சொல் யாருன்னு சொல்லி கேட்டாங்க, இதுவும் வராது. இப்போ ஏர்ச்சொல் என்பது யாருன்னு சொல்லி ஏர்ச்சொல் என்பது யாருன்னா எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏர் சொற்கள் எனப்படும். இதுதான் கரெக்டான கொஸ்டின். 57 தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு விடைக்கேற்ற வினா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நன்றிக்கு வித்தாவது எது? இது வருமா? இது வராது. தீயொழுக்கம் தருவது யாருன்னா தீயொழுக்கம் தருவது இடும்பை, அப்படி வருமா? அதுவும் வராது. இடும்பை என்பதன் பொருள் என்ன? அதுவும் வராது. என்றும் நான் எப்பவுமே சொன்னேன், இந்த மாதிரி விடைக்கேற்ற வினா அமைக்கும் போது அவங்க கொடுத்துருக்க அந்த விடையே வந்து என்ன விடையிலே என்ன பண்ணுவோம், கேள்வி அமைக்கிற மாதிரி தான் இருக்கும். என்றும் இடும்பை தருவது எது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சொல்ல புரியுது உங்களுக்கு? இதான் வந்து பதில். இதோட சேர்ந்து இது வரும், என்றும் இடும்பை தரும். 58 கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பேரச்சமானு பார்த்தா பேரச்சம் கிடையாது. ஆனால் ஊழம் கலங்காது ஊழம் முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஒரு வினையச்சம் தான். அப்போ என்ன மாதிரி வினையச்சம்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய 3 வினையச்சம் கொடுத்துருக்கான். நார்மலாக வினையச்சமானு பார்த்தா நார்மல் வினையச்சம் கிடையாது. அப்போ இதை குறிப்பு வினையச்சம்னு பார்த்தா குறிப்பு வினையச்சமும் இது கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது எதிர்மறை வினைச்சம். ஏன்னா கலங்காது நெகட்டிவ் வார்த்தை, ஆலாம் வந்து வந்து அது நெகட்டிவ் வார்த்தை. ஓகேங்களா? அப்போ இது எதிர்மறை வினையச்சம். 59 பொருள் பேர் கேட்டிருக்காங்க. இதில் எது பொருள் பேர், எது இடப்பேர், எது காலப்பேர், சினைப்பேர்னு கேட்டிருக்காங்க. பொருள் பேர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா நாற்காலி புத்தகமும் பொருள் பேரில் வரும். இடப்பெயர் வந்து வேலூர் நாமக்கல் இடப்பெயர். காலப்பெயர் வந்து மாலை இரவு காலப்பெயர். சினைப்பெயர் வந்து முகம் கை. இப்போ 3 4 1 2 59க்கு பி. 60 தகர வரிசையை வந்து என்ன பண்றாங்கன்னா அகர வரிசை எழுத சொல்றாங்க. தகர வரிசையில நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இத்து சீரீஸ்ல எப்படி எப்பவுமே வந்து உயிர்மை வரும்போது எப்படி இருக்கணும், இத்து பிளஸ் ஆன்னு அமையணும். எப்படி? இத்து பிளஸ் ஆ, இத்து பிளஸ் ஆ நா, அடுத்து இத்து பிளஸ் இ, இத்து பிளஸ் இ. இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக விளையாடலாம். இந்த மாதிரி கொஸ்டினாக போட்டுடலாம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? இத்து பிளஸ் ஆ தங்கம் இருக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து தாழ்பால் இத்து பிளஸ் ஆ தாழ்பாலா. அதுக்கடுத்து இத்து பிளஸ் இ, அப்போ இது 3வது. அதுக்கடுத்து ஈ வருமா, அப்போ இத்து பிளஸ் இ, அப்போ இது 4வது. அதுக்கடுத்து அதே இத்து பிளஸ் ஈலே இன்னொரு வார்த்தை இருக்கு, அப்போ இது 5வது. புரியுதா உங்களுக்கு? இப்போ மொதல் வார்த்தை பார்க்கணும், மொதல் வார்த்தை சேமாக இருந்தால் அதுக்கு அடுத்த வார்த்தை பார்க்கணும். ஓகேங்களா? அது 6வது தான் இத்து பிளஸ் ஊ இருக்கு, அப்போ இது 6வது போட்டிங்கன்னா 60க்கு டி. அடுத்து சரியான அகர வரிசை. இந்த கொஸ்டினை பாருங்களேன். உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா உயிர்மை எழுத்து பார்க்கணும். உயிரெழுத்து இருக்கு, உயிர்மை எழுத்தும் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ உயிரெழுத்தை ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ உயிர் எழுத்துல ஃபர்ஸ்ட் ஊ, இதுல 4 இது கொடுத்துருக்காங்க. ஊ தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து தான் ஊ ஏ, அதுக்கடுத்து ஏ வரும். இது 2வது தான். அதுக்கடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு அடுத்து உயிர்மை எழுத்து வந்துடுது. உயிர்மை எழுத்துல இம் பிளஸ் ஆ இருக்கு, இப்போ இதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து இம் பிளஸ் ஆவன்னா இருக்கு, இதான் செகண்ட் வரும். ஓகேங்களா? அதாவது 62வது நட என்னும் வேறு சொல்லி வினை முற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினை முற்று கேட்டிருக்காங்க.
அப்போ நடைக்கு வந்து நடந்து வருமானம் கேட்டால் வராது, ஏன்னா ஊழ முடிஞ்சதுக்கு வினை எச்சம் இது வராது. நடத்தல் இது வந்து தொழில் பேர் இதுவும் வராது. நடந்த பேரெச்சம் இதுவும் வராது. அப்போ நடந்தான்னு தான் கரெக்ட், வினை முற்று. அது 63வது. சான்றோர் பால ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவ. இந்த அடியில் இடம்பெற்றவரும் புறநானூறும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அதான் பார்த்து வச்சுங்க. 64. பொருந்தாத சொல்லை கண்டறிய வந்து இதில் எது பொருந்தாத? மலையூர், காட்டூர், மருதூர் இதெல்லாம் வந்து ஊர் சம்பந்தமாக இருக்குது. மணிப்பூர் இது வந்து ஸ்டேட், இது வராது. ஓகேங்களா? அடுத்து 65. வேர்ல்டு விண்ட் என்ற ஆங்கில சொல்லக்கூடிய தமிழ் சொல்லை எழுதுக. வேர்ல்டு விண்டுக்கு என்ன வரும்னா சுழல் காற்று தான் கரெக்டான கொஸ்டின். எப்போவுமே இந்த தமிழை பொறுத்திட்ட அளவில் ஒவ்வொரு சாப்டர் யூனிட் பின்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த தமிழ் வேர்டு கொடுத்து இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து தமிழ் வேர்டு கேட்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான, அது வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. அதில் வந்து எப்படியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, இதை வந்து திருத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. மல்லிகை என்பது ஒருமை, ஒரே ஒரு பூ தான், சிங்கிள் பூ. ஓகேங்களா? அப்போ இது வந்து சிங்குலர் புளூரல், இங்கிலீஷ் சொல்லணும்னா என்னதுன்னா சிங்குலர் புளூரலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக எழுதணும். மல்லிகை சிங்குலர் தானே, அப்போ இந்த இடத்துல அல்லே வராது, அன்று தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க, அன்று தான் கரெக்டாக வரும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஓகேங்களா? மல்லிகைகள் அப்படி வந்துச்சுன்னா அது அல்லை, கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்து 67. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எருது வந்து எக்காலமிடும், இதுதான் கரெக்ட். எருது வந்து எக்காலமிடும். மித்த 3க்கு வந்து கமெண்ட்ல வந்து எது வரும்னு பண்ணுங்க. ஓகேங்களா? 68. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா கரெக்டானது இதுதான், அகம் பிளஸ் கை தான் அங்கை. ஓகேங்களா? 69. வலுவு சொல்ல இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரிப்பீட்டாக கேட்பாங்க இந்த இது. சரிங்களா? நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின் இருந்திருக்கு. பார்த்தோன்னே போட்டணும். வலப்பக்க சுவரில் எழுத யோசிக்கவே கூடாது. ஏன் இது இப்படி, ஏன் இது இப்படி, அந்த இதுக்கே இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. வலப்பக்க சுவரில் இந்த ரா இருக்கும், இந்த ரா முக்கியம். மற்ற பாருங்களேன், இந்த ரா வந்து எடுத்துக்கிடாதீங்க. இந்த ரா தான் முக்கியம். சுவரில் எழுதாதே, இம்பார்ட்டன்டான ஒன்று. 70வது கொஸ்டின். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளம் என செய்கிலார் பெருமானை புகழ்ந்துரையான மகாவித்துவ மீனாட்சி சுந்தரர் புக்பத். அடுத்து 71. யார் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பாடியவர் திருமூலர். இம்பார்ட்டன், இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அடிக்கடி. 72. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் கடுவழி சித்தர். சித்தர்கள் பற்றியான சாப்டர் வந்து 11th புக்கில் 11th or 12th தமிழில் இருக்கு. 11th or 12th தமிழ் புக்கில் இருக்கு. சித்தர்கள் தனி சாப்டரே இருக்கு. அதில் இந்த பாட்லைன் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேங்களா? அடுத்து 73. சித்தர்களில் ஆதி சித்தர் என்ற கலவைப்படுவது யாருன்னா திருமுறள். சித்தர்களே ஆதி சித்தர் என்ன யாருன்னு கேட்டா திருமூலர். ஓகேங்களா? 74வது. எழுதப்படாத பாடல் வந்து நாட்டுப்புற பாடல் தான். மித்த எல்லாமே எழுதின பாடல். இதெல்லாம் இலக்கியங்கள் எழுதினது. சங்க பாடல், புறப்பாடல் ஆகப்போ ரெண்டுமே சங்க பாடலில் வரும். இது ஃபுல்லாமே எழுதினது தான். ஓகேங்களா? எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். இதுதான் நீங்கள் ஈஸியாகவே வந்து போட்டுடலாம். அடுத்து 75. குறவஞ்சி என்பது ஒரு சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் வந்து 96 வகை காணப்படும். 96 வகையான சிற்றிலக்கியங்கள் உள்ளன. அதில் ஒன்று என்னதுன்னா குறவஞ்சி. குறவஞ்சி. சங்க இலக்கியம் வேற, காப்பி இலக்கியம், உரைநடை இலக்கியம்னா இதெல்லாம் வேற. 76. தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னா மதுரை சொக்கநாதர். இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நூல் வழியில் இருக்கு. ஓகேங்களா? இதோட ஆசிரியர் பேர் தெரியவில்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து 77. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாவணி. 78. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் 6th to 12th இல்லாட்டினாலும் எதில் இருக்குன்னா 11th எத்திக்ஸ் புக்கில் காணப்படும். 11th எத்திக்ஸ் ஆர் 12th எத்திக்ஸ். 12th எத்திக்ஸில் வந்து தமிழ் சார்ந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா இயலில் வந்து தமிழ் சார்ந்த டாப்பிக்கில் வந்து அதுவும் குறிப்பாக இலக்கியங்கள் சார்ந்த டாபிக் எடுத்து நீங்கள் என்ன பண்ண படிக்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இதை பற்றியான விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மடலேறுதல் வந்து திருமங்கை ஆழ்வார். 79 வந்து தேம்பாவனியுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா சூசை மாமுனிவர். இந்த ஆப்ஷனை பொறுத்து
ஆப்ஷனில் வந்து தேமா பாடத்தில் யாருன்னா சுசிம்ம முனிவர். இப்போ ரீசெண்டாக குரு4ல கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்க கொஞ்சம் இது மாதிரி ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டாக வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படி தானே? 80 அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியான கேட்டிருக்காங்க. அகநானூறு நெடுந்தொகை நூல்கள் ஒன்று, கரெக்டு தான். அது 8 தொகை நூலில் ஒன்று தான். இந்நூலினை வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, இதுவும் கரெக்டு தான். இது 10 பாட்டு நூல்கள் ஒன்றா, ஏற்கனவே இங்கே 8 தொகை நூல் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க, இதான் கரெக்டு. 10 பாட்டுங்காங்க, இது வராது. இப்போ 3வது வந்து தப்பு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டு, இதுவும் கரெக்டு தான். 80க்கு பி. 81க்கு வந்து கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். சரிங்களா? புக் பேக். 82 கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடப்பட்டது குகன். புக் பேக். 83 மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி என்பதோர் இந்த 2 வரியும் யாருன்னா கம்பர். இது வந்து 10th கம்பராமாயணத்தில் அப்படி இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 84வது பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தான பாரதிதாசன். ரிப்பீட் கொஸ்டின். 85 ஆசியாவில் மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிட்ட தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்த நூலகவியல் அண்ணா நூலகத்தை பற்றி அண்ணா வந்து வீட்டிற்கு ஒரு புத்தக சலம் சொல்லி ஒரு டாபிக் எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த நூலகத்தை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து ரொம்ப பழமையான நூலகம் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் வந்து தேசிய நூலகமான கொல்கத்தாவில் காணப்படுது. ஓகேங்களா? எல்லா நூல்களும் ஒவ்வொருடைய பிரதிநிதி ஒரு பிரதி வந்து எங்கே காணப்படும்னா கன்னிமார நூலகத்தில் காணப்படும். இந்த கன்னிமார நூலகம் எங்கே காணப்படுதுன்னா நம்ம கடந்த செட்டிலே பார்த்து எங்கன்னா சென்னை எக்மோரில் வந்து காணப்படுது. 86 கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாத என்று புகழ்ந்தவர் யாருன்னா கோசலை. இது வந்து அந்த கதை உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ராமலிங்க அடிகளது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். 88 சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் வந்து முத்துலட்சுமி. ஏன்னா முத்துலட்சுமி துணை மேயராகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க ரிலேட்டட் அடுத்து ரிப்பீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அவங்க தான். சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயர் இருந்தது அவங்க தான். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்ற காரணமாக இருந்தது அவங்க தான். அடுத்து 90வது திணையளவு போதா சிறுபுல் நீர் என்ற அறிவியல் அணுகுமுறை பாடலை ஏற்றுவையான கபிலர். இது நம்ம 6th புக்லேயே காணப்படும். ஓகேங்களா? 6th தமிழ் புக்லேயே இருக்கும். அடுத்து 91 கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்தக்கூடிய இடம்பெற்ற நூல் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. 92 தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் நூல் கல்வெட்டுகளில் எப்படி காணப்பட்டுச்சுன்னா மதிரையா காணப்பட்டது. மதிரை. இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் காணப்படுது. ஓல்டு புக்கில் இந்த சாப்டர் காணப்படுது. 93 உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அவரோட இதுவும் புக் பேக்ல பாக்ஸ்ல இருக்கு. இந்த புக் பேக்ல இருக்கக்கூடியதான். 94 கீழ்கண்டவற்றில் உவேசா பற்றியான சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உவேசாவின் இயற்பெயர் வெங்கடரத்தினம். கரெக்டு தான். இவரின் ஆசிரியர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம். இது வந்து இந்த அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னா 12th தமிழ் புக்ல உங்களுக்கு வந்து பின்னாடி ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி ஒவ்வொருடைய ஆசிரியர் பற்றியான குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மீனாட்சி சுந்தரோடைய குறிப்பு கொடுக்கும் போது அதில் சொல்லியிருப்பாங்க உவேசா குலாம் காதிர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து இவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சி போட்டு மின்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். இதுவும் கரெக்டு தான். உவேசா வந்து 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவராக கேட்டால் 3ஆம் தமிழ் தலைவர் இவர் கிடையாது. தப்பு. அப்போ 94க்கு பி. 95 வந்து சி.வி. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுகிறார்னா பரிதிமார் கலைஞர். இப்போ திராவிட சாஸ்திரினா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு இந்த பட்டம் யார் கொடுத்தாருன்னா சி.வி. தாமோதரனார். அடுத்து நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் வந்து இன்னும் நூலை எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். சங்கர சுவாமிகள் ஒரு இது எழுதியிருப்பாப்ல. பம்மல் சம்பந்தனார் ஒரு நூலை எழுதியிருப்பாப்ல. அந்த நூலை தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பம்மல் சம்பந்தனார் வந்து நாடகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுவார். சங்கர சுவாமிகள் வந்து நாடக தலைமை ஆசிரியர் சொல்லி அழைக்கப்படுவார். 97வது வந்து இதுவுமே நம்ம வந்து ஸ்கூல் இருக்கக்கூடிய ஆசிரியர் குரூப்ல இருக்கக்கூடிய தான் கேட்டிருக்காங்க.
கமலாலயன் வந்து உனக்கு படிக்க தெரியாது. பி.சி. குப்புசாமி வந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு. சமுத்திரம் வந்து என்னதுன்னா காகித உறவு. வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை. அப்போ ஆன்சர் 97க்கு டி. 98 வந்து தேவ துந்துபி டேஸ் ஆட்டத்துறை இசை கருணை தேவராட்டம். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். சரி, நான் என்ன நிகழ்கால கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்கால கலைகள்னு சொல்லிட்டு நம்மளுடைய பண்டைய கால கலைகளை வந்து சொல்லும் போது இந்த தேவராட்டமும் ஒரு கலைகள் காணப்படும். அதில் வந்து இந்த கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா. 99 வந்து பாரதியாருடைய கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர். நல்லா பாரதியாரின் கடிதங்கள் நூலை எழுதியவர் வந்து யாருன்னா பரளி சு நெல்லையப்பர். அந்த நூலை பதிப்பித்தவர் யாருன்னா ரா. பத்மநாதன். இது வந்து 11th புக்கில் இருக்கு. 11th தமிழ் புக்கில் இருக்கு. 12th தமிழ் புக்கில் காணப்படுது. சரிங்களா. ஆனால் 11th 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுல இருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 100 தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், அதை நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர்னா மூவா. இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் காணப்படுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.